சப்போர்ட் போட்டு போவாங்க வைக்கப்படுகிறது. புதிய கட்டணம் பயன்பாட்டுக்கு வருகின்ற வரையில் தற்காலிகமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் வந்து இப்போ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் முடிச்சுட்டு நான் செக்ரட்டரிஸ் லெவலில் மீட்டிங் நடத்தும் போது டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி கமிஷனர்ஸ் உங்கள் மேலாண்மை இயக்குநரை வர வச்சு இந்த உறுதிமொழியை நிறைவேற்றணும், எப்படியாவது எந்த ஒரு நிதியாவது இதை பிரியாரிட்டி அடிப்படையில் இங்கே சொந்த கட்டணம் புது கட்டணத்தில் உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குழு சார்பாக பரிந்துரை பண்ணியிருக்கேன். சரியா? உறுதிமொழி எண் 220/2024 கிருஷ்ணகிரி நகராட்சி இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கிளை பணிமனையில் உணவு அறை மற்றும் நடத்துனர் ஓட்டுநர் தங்கும் ஓய்வு அறைகள் கட்டப்பட்டு சுமார் 25 காலம் ஆகிய காலத்தினால் அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு உணவு அருந்துவதற்கு ஏதுவாக புதிய கட்டணம் கட்ட வேண்டிய அவசியம் குறித்து மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களால் அளிக்கப்பட்ட உறுதிமொழியை நிறைவேற்றுவதை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்படி போக்குவரத்துறையுடைய பொது மேலாளர் அவர்களோடு குழு என்று ஆய்வு செய்தது. மேற்படி புதிய கட்டடத்திற்கு பதிலாக 3.86 லட்சம் செலவில் பழைய கட்டடத்தை புனரமைத்து தொழிலாளர்கள் சுமார் 30 பேர் தங்குவதற்கு ஏதுவாகவும் 30 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து உணவு அருந்துவதற்கு ஏதுவாகவும் புதிய மேசைகள் மற்றும் இருக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உறுதிமொழியை பொறுத்தவரையில் புதிய கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான். மேற்படி 25 ஆண்டுகளுக்கு மேலான பழைய கட்டடம் என்கிற அடிப்படையில் கட்டடத்தின் உறுதித்தன்மையில் ஆங்காங்கே சில குறைபாடுகள் இருக்கிறது. தொழிலாளர்கள் ஓய்வெடுக்கிற அறை என்கிற காரணத்தினாலும் உணவருக்கு கூடம் என்கிற காரணத்தினாலும் எதிர்வரும் காலத்தில் அரசு முன்னுரிமை அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் பேரவையில் அளித்த உரிமையை நிறைவேற்றுகின்ற வகையில் புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று போக்குவரத்துறை செயலாளர் மற்றும் ஆணையருக்கு இப்பொழுது பரிந்துரை செய்கிறது. இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன ஐடியாவோ நீங்கள் டெக்னிக்கலி இல்லைன்னா நம்ம டிஆர்டிலையும் கேட்டு இல்லை பொதுப்பணித்துறை கட்டட பிரிவுலையும் கேட்டு உங்களுக்கு அதோட எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எனக்கு வந்து அஷூரன்ஸ் வந்து புது கட்டடம் கட்டி அதில் தான் உங்களுக்கு உணவு பொருள் ஏற்பாடு பண்ணணும். பட் டிஎம் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு, நிதி நெருக்கடி காரணமாக இவங்க வந்து 3.86 லட்சத்தில் ரிப்பேர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் ரெண்டாவது இப்போ நான் வந்து அஷூரன்ஸ் கமிட்டியை வந்து ஆய்வு பண்ணிவிட்டு இதுலேயே நான் வந்து ஓய்வெடுக்க தொழிலாளியை அனுமதித்து நாளைக்கு எந்த தொழிலாளிக்காச்சும் ஒரு சின்ன ஒரு பேர்த்துக்கிட்டு வந்து முகத்துலேயே கண்ணுலேயே அடிபட்டு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக்கணும். எம்டி ஆஸ் ஏ ஜிஎம் நீங்கள் தான் பொறியியல் பண்ணி. அதனால் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன வழியோ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஒரு 5 நாளைக்குள்ளே உள்ளெல்லாம் உடஞ்சி அப்படி தொங்குது, அதெல்லாம் நல்லா பேக்கேஜ் பண்ணுறதுக்கு என்னவோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எனக்கு அனுப்புங்க. ரிப்போர்ட் ஆகல 15 நாளில். சரிங்களா? பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லா இடத்துலையும் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் எல்லா இடத்துலையும் டிப்போ கமிஷனர் வந்து என்ன ரீசன் சார்? ஆளுங்கட்சி பிரமுகர்களே இப்படியே சொல்கிறாங்களா? என்ன நிறைய லெட்டர் 4 கிலோமீட்டர் தூரம் எடுத்து போனது என்ன இடம் நெருக்கடியின் காரணமாக? பஸ் ஸ்டாண்டில் வந்து ஊருக்கு வெளியில் பத்தலப்பள்ளின்ற ஒரு ஊரில் கன்ஜெஷனை குறைக்கிறதுக்கு ஊருக்கு வெளியில் பஸ் ஸ்டாண்ட் நெருக்கடி குறைக்கிறது. உங்களுக்கு தெரியும்
அது லோக்கல் எம்எல்ஏ, இந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் இன்சார்ஜி, மேயர் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது. பட் நான் ஒசூருக்கு போகிறேன். உங்களுடைய கருத்து அண்ணா கட்ட தொடங்கிட்டாங்களா? இல்ல கட்டி உள்ள ஒரு ஃப்ளோர் அப்புறம் என்ன பண்ண முடியும் தலைவா? இல்ல அதுல பஸ் ஸ்டாண்டுக்கு எங்களுக்குன்னு ஒரு இடம் ஒரு அரை ஏக்கரா ஒரு கொஞ்சம் சரி, நேரம் என்கிட்ட பேசுங்க, நான் சொல்கிறேன். சரி நன்றி. குழு கிருஷ்ணகிரி மாவட்டம் முன்னாடி பார்ப்பாங்க. இது 0.6 ஹெக்டேர்ல பண்றாங்க. 200 கிலோ ஒரு கல்லுக்கு 200 கிலோ வருஷத்துக்கு வரும். ஒரு கிலோ எவ்வளோமா போகுது இப்போ? 40 ரூபாவா? இப்போ 200 ரூபாவா? இருக்கும் என்று இணை இயக்குனர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆரம்பிச்சுட்டு வந்தாங்க சார். வறட்சியாக இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சோண்டு ட்ரிப்பு போட்டு இந்த மாதிரி கல்லில் வந்து இதை இந்த கொடியை படர விட்டு நம்ம ஈல்டு எடுக்கலாம் சார். ஒரு செடியில் வந்து 40 கிலோ இருக்குது. எங்கே இருக்கு? அங்கே போதும். அவ்வளோவா இப்போ நம்ம வரும்போது பார்த்தோம், எல்லாம் அழகாக ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கரில் நல்லா மாங்கன்னுக்குலாம் நட்டு நல்லா ஆள வச்சு வேலை பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தா 100 ஏக்கராக நிறைய மா பலா என்னென்ன இந்த மண்ணில் உங்களுக்கு உற்பத்தி ஆகுமோ அதையெல்லாம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நிதி வாங்கி இந்த காடு முள்ளுலாம் கிடைக்கல, மழை கல் அவங்க க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அரசாங்கம் விற்கிறாங்க சார். மாம்பழம் எவ்வளோ மாம்பழம் எவ்வளோ மாம்பழம் இருக்குல்ல, நிறைய எவ்வளோ மாம்பழம் ஒரு ஆண்டுக்கு இந்த தோட்டத்தில் எவ்வளோ உற்பத்தி ஆகுது? 2000 மாமரம் வந்து மாங்காய் எடுத்து சார் வித்துட்டு இருக்காங்க சார். இப்போ இதில் 1 ஏக்கர் இடம் கேட்டிருக்காங்க சார் ஹைவேஸ் மேலே. ஒரு விற்பனை மாம்பழம் கூழ் ஆகுதுங்க வச்சு. இப்போ 4 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு நல்ல ஈல்டு ஃபுல்லாக வந்துச்சு. இதனுடைய லைஃப் 20 இயர்ஸ். ஒரு தடவை வச்சுட்டோம்னா 20 வருஷத்துக்கு இப்போ நம்ம மாங்காய் தேங்காய் காய்க்கிற மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். எந்த சீசனில் இது காய்க்கும்? ஜூன்லேருந்து நவம்பர் வரை சீசன் அது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் அவர்கள் இந்த காலி இடங்களிலும் அனைத்து வகையான வனப்பயிர்கள் பழத்தோட்டங்களையும் எதிர்வரும் காலங்களில் நம்முடைய தோட்டக்கலைத்துறையின் மூலமாகவே கூட விநியோகம் செய்கின்ற வகையில் உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று குழு தனது கருத்தை பதிவு செய்கிறது. மேலும் இந்த உறுதிமொழியை பொறுத்தவரையில் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அறிவித்த தோட்டக்கலை பண்ணையில் டிராகன் பழத்திற்கான செயல் விளக்க திடலும் அமைக்கப்பட்டு தற்போது உற்பத்தியும் விரைவில் அதனுடைய அந்த சீசன் காலத்தில் அந்த கனி நமக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார். ஒரு தூணில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த 4 பகுதியில் சுமார் 40 கிலோ வரையிலான ஒரு கன்றில் ஒரு ஆண்டுக்கு ஈல்டு கிடைக்கும் என்கிற கருத்தையும் இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உறுதிமொழி எண் 566/2024 நிறைவேற்றப்பட்டதாக குழு கருதுகிறது. நம்முடைய அரசு தோட்டக்கலைத்துறையின் சார்பாக சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறார்கள். மேலும் இங்கு புதிய ஒரு முயற்சியாக டிராகன் பழ வகை உற்பத்தி செய்வதற்கு சுமார் 1.5 ஏக்கரில் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு அறிவிப்புக்கிணங்க தோட்டக்கலைத்துறை இணை இயக்குனர் மற்றும் துணை இயக்குனர், உதவி இயக்குநர்களோடு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வு செய்தபோது தற்போது அந்த தொகை செலவிடப்பட்டு இந்த 1.5 ஏக்கர் பரப்பளவில் அது பாதுகாப்பாக பயிரிடப்பட்டு தற்போது வளர்ந்து வருகிறது. இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்